சார், அதிமுக அவங்களோட முதற்கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த வகையில மொத்தமா அவங்களோட 297 தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்கள முக்கியமா சொல்ற விஷயம் வந்து ஃப்ரிட்ஜ், இலவச ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன ஃப்ரிட்ஜ் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜ்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் கற்பனையில் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மினி ஃப்ரிட்ஜாக தான் இருக்க போகுது. இது சாத்தியமா? இல்லை, அதான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் 9,000 ரூபா ஃப்ரிட்ஜெல்லாம் தரமாட்டாங்க தெரிஞ்சு. ஃப்ரிட்ஜுன்னு தான் சொல்லியிருக்கோம். அது எந்த ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலை அப்படின்னு. ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இந்த சைஸ் இருக்கும். ஒரு 2 அடி 3 அடிலாம் பண்ணி கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா ரூம் எடுத்தீங்கன்னா அந்த பீர் வைக்கிறது வச்சிருப்பாங்க. ரூம் ஃப்ரிட்ஜு தானே சொன்னோம், இதுதான் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி தந்தாலும் முடிக்கலாம். ஸோ அது சைஸ் எல்லாம் சொல்ல ஃப்ரிட்ஜுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா 60 வயசுக்காரங்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் அப்படின்னாங்க. அப்போ போன வாட்டி 2015 அப்போ கூட என்ன ஆச்சு, 2015 2011 நினைக்கிறாமா சொன்னாங்க. பட் அது கூட என்ன பண்ணாங்க, கடைசி ஒரு வருஷம் தான் கொடுத்தாங்க. இப்போ அந்த டோக்கன் தராங்க 60 வயசுக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி வாக்குறுதிகள் தான். இப்போ திமுக கொடுக்காத வாக்குறுதியா, சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னாங்க, அது காணாமல் போச்சு. கல்வி கடன் ரத்து. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபா குறைக்கிறேன், 3 ரூபா குறைக்கிறேன், 50 பைசா குறைக்கிறேன். அப்புறம் பில்லை வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து டிவைட் பண்ணி தரோம், அது மாதிரி சொன்னாங்கல்ல. ஸோ வாக்குறுதிகள் வழங்கப்படுது. அதே மாதிரி மாதத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபா குடும்பங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண் பெண் இயல்பாளருக்கும் பஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அனைவருக்கும் வீடு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது வந்து அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், பெரிய அளவில் போகாதுன்ட்டு. இப்போ திமுக அநேகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு வாஷிங் மிஷின் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் கொடுத்தாச்சு, வேற வழியே இல்லை. இது மாதிரி ஒரு டிவி கொடுத்தாச்சு, போட்டி ஏதாவது கொடுக்கணும். ஆமாம், டிவி போட்டுத்தாச்சு, ஃபேன் பெரிய லெவலில் கிடையாது, மிக்சி கொடுத்தாச்சு ஏற்கனவே. ஸோ ஏதாவதுன்னா வாஷிங் மிஷின் அப்படின்னு வேணால் அவங்க அறிவிக்கலாம். ஸோ ஏன்னா ஃப்ரிட்ஜு கூட என்ன சொல்லலாம் சார், ஃப்ரிட்ஜு வந்து உங்களுக்கு என்ன பெருசாக கூலிங் இருக்க போது, அது பானையில் வச்சு குடிச்சிடலாம் நீங்கள் தண்ணியை. ஆனால் வாஷிங் மிஷின் பாருங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம். பெண்களுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் தேவைப்படும் இல்லையா, அத்தியாவசிய பொருள். அதனால் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி, இப்போ கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்கும் சரி, நாங்கள் வந்து மிஷின் கொடுக்குறோம், வாஷிங் மிஷின் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு இப்போதைக்கு ரெடி பண்ணுவாங்க. அந்த 525 வந்து நீங்கள் இப்போ 40%, 60%, 70% அதிலே எது நிறைவேற்றப்படலைன்னு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா. 4ல் 1 கூட நிறைவேற்றல அப்படிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இதே வந்து திமுக கொடுக்குற வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றுவார்கள் அப்படின்ற சந்தேகம் வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிமுக அது மாதிரி பல்வேறு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கு. அதெல்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டதான்னா அது கேள்விக்குறி தான். பட் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு பல்வேறு வாய்க்கு வந்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால மாட்டிக்கிட்டாங்க அவங்க. இப்போ வந்து செவிலியர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொடக்க பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, அப்புறம் சத்துணவு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள். இப்போ தெருவில் இறங்கி அவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலையே அப்படின்னால தான் அவங்க தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்தனால இப்போ பிரச்சனை. அது இல்லாமல் இவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, படிப்படியாக டாஸ்மாக் குறைப்போம் அப்படின்னு அந்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன படிப்படியாக அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவங்க வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 5,000 500 குறைச்சிட்டு 4,500 வச்சுருக்கோம், திறந்துருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு சொல்கிறாங்க, ஒரு புள்ளி விவரத்தை. ஸோ இவங்க படிப்படியாக குறைப்போம், அது எவ்வளோ படிப்படியாக குறைப்போம் தெரியாது. ஏன்னா டாஸ்மாகின் வருமானத்தில் தான் அரசே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இருக்கும்போது டாஸ்மாகே நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அப்போ மற்ற பல்வேறு விஷயங்களை எப்படி கொடுப்பீங்க? இப்போ ஃப்ரிட்ஜுன்னு எப்படி கொடுப்பீங்க? எல்லாம் டாஸ்மாக் வருமானத்தில் தானே. ஸோ டாஸ்மாகை படிப்படியாக மூட்டிங்கன்னா எப்படி நீங்கள் உங்களுக்கு வருமானம் வரும்? அதற்கான திட்டங்கள் நம்ம வச்சுருக்கோம், அது வரியை எப்படி கொண்டு வரணும்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. பட் கடைசியாக நம்மத்தெல்லாம் வரி வந்து ஏறப்போகுது, அது வேறு விஷயம். ஸோ அது இந்த செயல்பாடுகள் என்பது அறிக்கையில் வந்து எது செயல்படுத்தப்படுவது வந்து தெரியாது, எது கடைசி நேரத்தில் கடைசி ஒரு வருஷத்தில் செயல்படுவாங்கன்னு தெரியாது. புகழ்மை துக்ளக்கில் வந்து சொன்னது மாதிரி மக்களுக்கு தேவை வாக்குறுதிகள், அது தந்துட்டோம், அது நிறைவேற்றது நம்ம இஷ்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான். கொடுக்க வேண்டியதான, கொடுத்துட்டே போக வேண்டியதான். இந்த நிலையில யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாஜக, பாமக, அமமுக அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதை எடுத்து எந்தெந்த தொகுதியில நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இதுல எனக்கு தெரிஞ்சு பல பத்திரிகைகள் பல வியூகங்கள் கொடுத்தாங்க. கடந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா பல வியூகங்கள் கொடுக்கப்பட்டது. அமித்ஷா போனார், லிஸ்ட் ரெடி பண்ணார், அமித்ஷா கிட்ட டெல்லியில் போய் பேசினார், அமித்ஷா லிஸ்ட் ரெடி பண்ணார். பட் இந்த விஷயத்தில் எனக்கு தெரிந்து மிகவும் ஸ்டபர்னாக இருந்திருக்காரு எடப்பாடி. எனக்கு தெரிஞ்சு மிகவும் ஸ்டபர்னாக இருந்திருக்காரு. ஏன்னா தென் சென்னையிலே வந்து 4 சீட்டு கேட்டிருந்தாங்க. வேளச்சேரி கேட்டிருந்தாங்க, மயிலாப்பூர் கேட்டிருந்தாங்க, விருகம்பாக்கம் கேட்டிருந்தாங்க, டீனர் கேட்டிருந்தாங்க பாஜக சார்பாக. ஆனால் மயிலாப்பூர் தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஒரு தொகுதி தான் மட்டும்தான். போன வாட்டி ஆர்கே துறைமுகம் எல்லாம் கொடுத்தாங்க, இந்த வாட்டி ஆவடி வர கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து எப்படி வேட்பாளர்களை வந்து இவங்க ஷைன் பண்ண வைக்க போகிறாங்கன்றது மிகப்பெரிய சந்தேகம். அது இல்லாமல் இப்போ வந்து மயிலாப்பூரில் வந்து
வேட்பாளரை அறிவிக்காம தமிழிசை எங்க பிரச்சாரத்துல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் ஆனால் வேட்பாளர் பட்டியல் வெளியே வரல. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த முன்னாடி வாட்டி தேர்தல் நடக்கும்போது முருகன் மாநில தலைவராக இருக்கும்போது தேர்தல் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்பாகவே நயினா நாகேந்திரனை போயிட்டு இது பண்ணிட்டாரு, என்னோட பேரை வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. ஸோ சில பேர் கேட்கறது என்னன்னா, பட்டியல் வெளிவரதுக்கு முன்னாடி எப்படி நீங்க வந்து இதெல்லாம் பிரச்சாரத்தை துவங்குறாங்கன்னா, இது அஷ்யூர்டு, இவங்கெல்லாம் அஷ்யூர்டு. இது ஏன்னா தமிழிசை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தென் சென்னை மாவட்டத்தில் 4 தொகுதி கொடுத்தாலும் நிற்பேன், 4 தொகுதியில் எது நீங்கள் ஒதுக்கினாலும் நிற்பேன், விருகம்பாக்கமாக நான் நிற்பேன், அதே மாதிரி வந்து வேளச்சேரியாக நான் நிற்கிறேன், தீனாராக நிற்கிறேன், மயிலாப்பூர் நிற்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க வேளச்சேரியில் நின்றுருக்காங்க, ஏற்கனவே விருகம்பாக்கம் நின்றுருக்காங்க, இப்போ மயிலாப்பூரில் நிற்கிறாங்க. ஸோ வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இப்போ திமுக யோசிக்க வேண்டிய சூழ்நிலை, எப்படி வந்து வேட்பாளரை வந்து நிறுத்தணும்னா, ஒரு முன்னாள் கவர்னரு, ஒரு மருத்துவர், அது ஒரு பெண்மணி, இதெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்க திமுகவுக்கு இப்போ பிரச்சனை என்னன்னா, அதே கிரேட்டில் ஒரு நிற்க வைக்கணும். அது யாரை நிற்க வைக்கணுங்கிறது என்ன, வேலுவெல்லாம் வந்து இந்த லிமிட்டை வந்து டச் பண்ணவே முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஒருவேளை அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர்னா ஒரு 6 கட்சி மாறின மைத்ரேயன் அங்கே பேச போகலாம், அல்ல அப்படி இல்லைன்னா கிரிஜா வைத்தியநாதன் எஸ்வி சேகரோட சகோதரோட மனைவி, ஸோ அது மாதிரி இருக்கலாம். சகோதர மனைவிக்கு கொடுப்பாங்களோட கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு திமுக ஒரு நல்ல கல்வியாளராக, நல்ல ஒரு படித்தவரை தான் நிறுத்தி வைக்கணும். அது எப்படின்றது திமுக சைடில் இருக்குது. அது கொஞ்சம் நாளாக ஒரு 2 நாள் என்ன முடிவு பண்ணுவாங்க என்னன்ட்டு. இந்த நிலையில போன வாட்டி பாஜக 20 தொகுதிகள் கொடுத்திருந்தாங்க, அதுல வந்து 4 தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா அந்த 4 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் மட்டும்தான் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல பாத்தீங்கன்னா இப்போ முடக்குறைச்சி அதுவும் வந்து கஷ்டம் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்க 82 வயசு, அவங்க மருமகன் தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கோவையில் அவங்களே தெற்குல இருந்து வடக்கு கேட்டாங்க, வானதி சீனிவாசன் அவங்களுக்காக தான் மாற்றினாங்க. கன்னியாகுமரி அதில் காந்தி அவர் டெல்லிக்கு போயிட்டு முற்றி மோதி இருக்காரு. ஏன்னா அவருக்கெல்லாம் வந்து நீண்ட காலமாக இருக்காரு கட்சியில், இப்போ தான் சீட்டு ஜெயிச்சிருக்காரு, நிறைய வாட்டி போட்டிட்டு இருக்காரு, இப்போ தான் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் சீட்டு தர முடியாது, அபோவ் 17 சீட்டு தர முடியாதுன்னு சொன்ன காரணத்தால் அவர் டெல்லியில் போயிட்டு போன ஒரு 10 நாள் முன்னாடி டெல்லியில் இருந்திருக்காரு. அவர் அங்கே எல்லா தலைவரையும் சந்தித்து பேசியிருக்காரு. பட் பெரிய அளவில் அப்பாயின்மெண்ட் யாரும் தரல. மோடி கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடைபெறாத விஷயம் போச்சு. நம்ம அந்த காலத்தில் மோடி கூட பேசினார்னா இப்போ பேசுவாரான்றது டவுட் இல்லையா? ஸோ அவரும் பிஸியான பர்சன் மோடி. இப்போ இருக்கிற நிலமையில போயிட்டு சார் நான் கன்னியாகுமரி சீட்டு கேட்டாலும் தரமாட்டாங்க. இப்போ அந்த 4 தொகுதி, இப்போ 4 தொகுதியில் வந்து மாற்றுறாங்க. இவர் மாத்திரன்னு சொல்லியிருக்காரு, தொகுதியை மாத்திரன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை, இது நம்ம நயினார் இவரும் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் முடக்கரைச்சி அவங்க ஏஜ் 82 ஆகிப்போச்சு. ஸோ மருமகன் நிற்பாங்க. ஸோ விளவங்கோடு இப்போ பெரிய விஷயம் என்னன்னா, விளவங்கோடு அந்த அம்மா வந்து ரொம்ப நாளாக நீண்ட காத்தல் நிற்கிற விஜயதாரணி தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு வந்து நின்னாங்க. பார்லிமெண்ட்டில் அவங்க சீட் எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. ஸோ அப்போ அவங்க நீண்ட இதோடு நிற்கிறாங்க. பட் காங்கிரஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே கிறிஸ்தவர் ஓட்டு 50% இருக்குது. ஸோ 2 ஓட்டும் அவங்களுக்கு போன வாட்டி காங்கிரஸ் வந்து வந்துச்சு. பாஜக அது வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி. மற்ற தொகுதிகளில் அவங்க எப்போ வேட்பாளர் யார் நிற்க வைப்பாங்க, அது ஃபெமிலியரான வேட்பாளரா, மக்களிடத்தில் வேற பணி புரிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சப்படி தான் சொல்ல முடியும். நம்ம இந்த நிலையில பாஜக ஆல்ரெடி 4 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதுல வந்து 2 தொகுதி அவங்க ஜெயிச்ச தொகுதியை தரல அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு 19 புதிய தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜெயிக்கிறது உதவியா இருக்கும்? அதான் சொன்ன வேட்பாளர் இப்போ என்ன வேட்பாளரோட யார் இருந்திருக்காங்க, அந்த வேட்பாளர் யார் பணி புரிஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீனரில் வினோஜ் பணி புரிஞ்சிருந்தாருங்க, அவர் பொறுப்பாளர் அறிவிக்கப்பட்டார், வினோஜ் இருந்தார். வேளச்சேரியில் வந்து 4 பேர் பேசியிருந்தாங்க. தமிழிசை பேசியிருந்தாங்க, டால்பின் சீர் பேசினாங்க, ஜி சூர்யா பேசினாங்க, கராத்து தாரஞ்சி பேசியிருந்தாங்க. அதனால் அது மாதிரி இருந்து நீங்கள் மயிலாப்பூர் பார்த்தீங்கன்னா கருணாகராஜன் பண்ணிட்டு இருந்தாங்க, குஷ்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலை தமிழிசையும் கேட்டுருந்தாங்க, இல்லை 4 தொகுதி தமிழிசை கேட்டுருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல யார் பணி புரிந்துருக்காரு சிறப்பாக அப்படின்னு பார்க்கணும். இப்போ அதே வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை சிட்டியில் ஆவடி இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற தொகுதிகளில் வந்து ஃபெமிலியர் எப்படி இருப்பாங்க, தாமரைக்கு எப்படி ஓட்டு கன்வெர்ட் ஆகும், இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். புதிதாக தஞ்சாவூர், திருவாரூர் அப்படிங்கிற டெல்டா மாவட்டங்களையும் கொடுத்துருக்காங்க. டெல்டா மாவட்டம், அதாவது தஞ்சாவூர்னா கருப்பு முருகானந்தம் போன்றவங்களாம் அந்த பகுதியில் இருக்கிறனால, ஸோ அவங்களுக்கு கருப்பு முருகானந்தத்துக்கெல்லாம் கொஞ்சம் அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்சன் அவர். ஸோ அவருக்கு எங்கேயாவது போட்டிடுறாரா, அவர் வெற்றி பெறாரா அப்படிங்கிறது இது பாஜக ஒரு வீக்னஸ் அமைஞ்சிடாதா சார்? இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ வந்து பாஜக எந்த தொகுதின்னு கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன கொடுத்தாங்க, இவங்க கிட்டத்தட்ட 80 தொகுதி கிட்ட கேட்டோம். நாங்கள் 80 தொகுதி எங்களோட உத்தேச பட்டியல் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சலசலப்பு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து 27 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இதில் என்னன்னா,
எல்லாத்துக்குமே வீக்னஸ் தான். இப்போ இவருக்கு வந்து அமமுகவுக்கு வந்து சைதாப்பேட்டை கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டை செந்தமிழ்ச்செல்வன் முன்னாள் எம்எல்ஏ. அதுக்கப்புறம் வந்து கட்சி உடச்சிட்டு வெளியே வந்தப்புறம் அவர் வந்து மாவட்ட செயலாளராக அமமுக இருந்திருக்காரு. குக்கர் சின்னத்தில் நிற்கிறாரு. அங்கே மா சுப்பிரமணியம் நிற்காரு. அங்கே குக்கர் சின்னத்தில் எப்படி வெற்றி பெற விடுறது கஷ்டம்தான். ஸோ இது மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா தாமரையை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போய் ரீச் பண்ணுறீங்கன்னா தான் நம்ம வெற்றி வாய்ப்பை சொல்ல முடியும். அந்த பணியை சரியாக செய்யலைன்னா நம்ம கஷ்டம். ஏன்னா ஏடிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கேட பூத் பர்சன் நமக்கு ஒர்க் பண்ணுவாங்கிறது, பிஜேபிக்கு ஒர்க் பண்ணுவாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அந்த நிலையில் வந்து நூக் அண்ட் கார்னர் இப்போலேருந்து, ஏன்னா ஏடிஎம்கேக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் கமிட்டிஸ் இருக்குது, எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாஜகக்கோ அமமுகக்கோ பாமகக்கோ இவ்வளோ லெவலில் வந்து பூத் லெவலில் கமிட்டி இருக்கான்றது இல்லவே கிடையாது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு தான் கஷ்டம், ஏடிஎம்கே கஷ்டம் கிடையாது. இந்த 3 கூட்டணிகள் தான் கஷ்டம். ஐஜேகே கஷ்டம். அவங்களாம் மைக் நிற்க போறேன்னு சொல்றாங்க. அதை எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. இவர் வந்து ஜான் பாண்டியன் வந்து பொது தொகுதி ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் தாமரைன்னு இருக்காரு. ஸோ ஒருவேளை அந்த பூத் லெவலில் கமிட்டி வந்து தாமரை கொண்டு போய் சேர்த்த முடியும்னா தான் நம்ம வெற்றி பெறுவோம் என்பதை பேச முடியும். இல்லை நாங்கள் வந்து நின்றோம், நாங்கள் சும்மா வந்து பிரச்சாரம் தான் மேற்கொள்வோம், சும்மா நாங்கள் ஹாரி சொல்லிட்டு போவோம்னா வெற்றி வாய்ப்பு என்பது கஷ்டம். இந்த நிலையில் திமுக தான் அவங்களோட தொகுதி பங்கீட வந்து ஆரம்பிச்சாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே ஆரம்பிச்சாங்க, ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதிமுக ஒரு மாதிரி சைலண்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த நிலையில அவங்க வந்து அறிக்கைகளை கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கு பிறகு உடனுக்குடன் தொகுதிகளை சொன்னதா இருக்கட்டும், அதில் வேட்பாளர்கள் அறிவிச்சதா இருக்கட்டும், இப்போ பிரச்சாரம் கூட தொடங்கிட்டாங்க மயிலாப்பூர்ல. இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு பெரிய பிரச்சனை தெரியுங்களாங்க. நீங்க கூட அதுக்கு இவர் பதில் சொன்னார். திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லா கூட்டணியும் கூப்பிட்டு உதயசூழல் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாலும் இவ்வளோ எழுதிருச்சு. அவங்க பாட்டு நீங்கள் உங்கள் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் இழுத்துருக்காரு. தேமுதிக ஒரு சீட்டு தரணும், மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு தரணும், இப்படிலாம் பேரம் பேசி முக்காவாசி பேர் நீ உதயசூழல் நில்லு, 6ல் 3 வந்து உதயசூழல் நில்லு, விடுதலை சிறுத்தை போயிட்டு நீ 6ல் உதயசூழல் நில்லு, 2 பானையில் நின்று, இப்படியெல்லாம் வந்து மதிமுக போய் 1ல் உதயசூழல் நின்று, 1 சின்னத்தில் நின்று. ஸோ உதயசூழல் நிற்க வைக்கிறதே அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு நாள் டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சீட் குறைத்தலாம் பெரிய டைம் ஆயிடுச்சு, எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை ஆச்சு. பட் இன்னைக்கு எடப்பாடி சொன்னா நாங்கள் எல்லாரும் அவங்க எந்த சின்னக்கா நின்றுக்குவாங்க, நான் வந்து உதயசூரியன் நின்று திமுக ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் ஜனநாயகப்படி செயல்படுறோம்னு சொன்னார். ஸோ அதனால ஈஸியாக முடிஞ்சிச்சு. அவங்க உதயசூரியன் நில்லுன்னு சொல்லி பேசுறதே பல கட்சி பிரச்சனை ஆகி போச்சு. அவங்க 3 கட்சி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் தவிர எல்லா கட்சியும் உதயசூரியன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வாட்டி சிபிஐ சிபிஎம் வந்து சரியான முறையில் ஜெயிக்கலன்னா அடுத்த வாட்டி சிபிஎம்டியை நீங்க உதயசூரியன் இல்லைங்கன்றுவாங்க. ஸோ அந்த லெவலில் தான் வந்து அவங்க இருக்காங்க. போன முஸ்லீம் லீக் 2 தொகுதி வந்து ஏனி சின்னதாக நில்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சின்ன பேச்சு பிரச்சனைகள் தான் வந்து இழுபறி பெருசாச்சு. இங்கே சின்ன பிரச்சனை பெருசாக இல்லை. அது இல்லாமல் கட்சிகள் அதிகமாக இல்லை. அதனால ஈஸியாக முடிச்சுட்டாங்க, பிரச்சாரத்தை வாங்கிட்டாங்க. அந்த நிலையில் விசிகாவோட திருமாவளவனுக்கு 8 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. போனவாட்டி 6 கொடுத்துருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் 2 தொகுதிகள் கூட கொடுத்திருந்தாலும் புதிதாக வந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது சரியா? அந்த ரிசர்வேஷனை வந்து, அதாவது தீண்டாமை, நவீன தீண்டாமை திமுக யூஸ் பண்ணியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், நாங்கள் வந்து 8 சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். அவங்க அந்த இதிலே என்ன சொல்கிறாங்க, 6 தொகுதி தனித்தொகுதி, 2 வந்து பொது தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், நீ வந்து ரிசர்வேஷன் மட்டும்தான் வேணும் உனக்கு, நீ தேவையில்லாம அதை கேட்டிருக்க, அதை நான் வந்து காட்டுவேன், சுற்றி காட்டுவேன் அப்படின்ட்டு நவீன தீண்டாமையை அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜான் பாண்டியன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வாட்டிங்க நான் வந்து பொது தேர்தல் நிற்கிறேன், நாங்கள் பட்டியலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக எங்களுக்கு இந்த யூஸ் ஆயிடுச்சு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் ராஜபாளையம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் சந்தோஷப்படுறோம். நாங்கள் பட்டியலத்தை விட்டு வெளியே வரணுன்றதுனால தான் டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாமே போராடி இருக்காங்க நீண்ட நாளுக்கா. ஸோ அது எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு ஜான் பாண்டியன் சொல்லியிருக்காரு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்றாரு, நான் வலியோடும் ஆனால் மன வலிமையோடும் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தேமுதிக என்ன பிரச்சனைனா 0.45% ஆஃப் ஓட்டு இதெல்லாம் அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2 விஷயத்த வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் 2 விஷயமும் சரியான விஷயமா எனக்கு தெரியல. உளவுத்துறை ஒன்று என்ன சொல்லுதுன்னா, விஜயகாந்துக்கான வேவ் இன்னொரு அப்படியே இருக்குது, அண்டர் வாட்டர் கரண்ட் அப்படியே இருக்குது. அதை நம்ம வந்து தட்டி ஓட்டாக மாற்றலாம். ஸோ அது வந்து போன வாட்டி வந்து ஏன் சரியா வரலன்னா, அவங்க சரியான கூட்டணியில் இல்லை. இந்த வாட்டி கூட்டணியில் இருக்கிறாங்க. விஜயகாந்துக்கு என்று அனுதாபம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த விஜயகாந்த் ஆலயத்தில் இப்பவும் வந்து கூட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது. டெய்லி ஒரு 100-200 பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயகாந்த் ரசிகர்கள் வந்து திமுகவில் சேர்ந்தது ஒரு அதிருப்தியாக தான் பார்க்குறாங்க. பட் அவங்க என்ன, அடிப்படை மக்கள் விருப்பப்படுற விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ பிரேமலதா திமுக கூட்டணினா திமுக ஓட்டு போடுவான் இல்லையா, ரசிகரும் ஓட்டு போடுவான். சரி அந்நியார் நிற்கிறாங்கன்னு ஓட்டு போடுவான். விஜயபிரபாகரன் நிற்க போறாப்புல. 1 ரிஷிவந்தியம், 2வது வந்து விருதாச்சலம். இது 2லையும் வெற்றி பெற்றார். உளுந்தூர்பேட்டை தோத்துட்டார். ஸோ இந்த 2 தொகுதியிலையும் நின்னாங்கன்னா விஜயகாந்தோட அந்த ஃபேம் அது ஒன்று திமுக ஓட்டு போட்டுருவான், நல்ல மனுஷங்க அப்படின்னு ஓட்டு போட்டுருவான். தேமுதிகன்னு ஓட்டு போட்டுருவான்.
அதில் வந்து போயிடும். ஸோ ஓட்டு என்பது வந்து தேமுதிகவுக்கு வந்து கழிஞ்சு விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கண்டிப்பாக தேமுதிக நான் வந்து மனசில் கஷ்டமாக இருந்தாலும் கூட நம்ம அண்ணியாரும் நம்ம தம்பியும் ஜெயிக்கணும், மற்ற 10 பேர் 8 பேராக ஜெயிக்கணும் பாடுபடுவாங்க. அது எந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லா ஓட்டும் அங்கே கன்சாலிடேட்டாக வருமானு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இவங்க 2 பேராவது வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில 2026 தேர்தல் யாருக்கு சாதகமா அமையும் சார்? இப்போ சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னும் 2 பேர் வேட்பாளர் பட்டியல் வெளியில்லை. தமிழிசை மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு கிளம்பியிருக்காங்க. மயிலாப்பூர் அவங்க கன்ஃபார்ம்னு சொல்லப்படுது. பட் வேற எதுவும் நம்ம இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியே வரல. வேட்பாளர் பட்டியல் வெளியே வந்து யாருக்கு யார் எகென்ஸ்ட் யார் வேட்பாளர் பார்த்து யார் எப்படி பறிப்புரிவார்கள் கண்டுபிடிக்க எப்படி ஒரு 10 நாள் ஆகும். வேட்புமனு தாக்கல் நடந்து ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான், இப்போ 9ஆம் தேதி முடியுதா வேட்புமனு தாக்கல், ஒரு 10-15ஆம் தேதியில ஒரு மாதிரி நம்ம வேவ் கண்டுபிடிக்க முடியும். அது இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மாறி போயிட்டு இருக்கு. 4-5 நாட்கள் முன்னாடி பலர்கிட்ட பேசும்போது திமுக வெற்றி பெறுன்றாங்க, 2 நாளாக பேசிட்டு இருக்கும்போது அதிமுக வெற்றி பெறுன்றாங்க. ஸோ இப்போதைக்கு வேவ் மாற்றி போயிட்டு இருக்கு. நமக்கு ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி என்ன விஷயம்னு தெரியும். யார் எந்த வேட்பாளர் கணத்தில் சரியா பணிபுரிகிறாங்க, எந்த வேட்பாளர் வீட்டில் போய் தூங்குறாங்க, இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி. நன்றி.